13 அப்பா. ஆமாம் சார். லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம். லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம். அடுத்தவர் லயத்தொழது எழும் உந்திய பெற மூணாவது வரை எழாது உரு மாய்ந்ததேல் உந்திய பெற. எழாது உரு மாய்ந்ததேல் உந்திய பெற. இங்க பகவான் லயம் நாசம் என்ற இரண்டு விஷயத்தை பேசுறாரு. லயம் என்றால் என்ன? ஒன்றில் லயித்து இருப்பது, ஒன்றில் மூழ்கி இருப்பது. லயித்திருத்தல் சொல்வோம். ஒரு கச்சேரிக்கு போனா கூட அப்படியே லயிச்சு போயிருக்கும். மனசால முழுவதுமாக ஈடுபட்டு சங்கீதம் கேட்கிறப்போ, சங்கீதம் பாடுறப்போ மனசு லயிச்சிருக்காரு. மனசு அது மாதிரி லயிச்சிரும். அதான் மனோலயம். மனசு எதில் லயிக்குது? இங்க சொல்லப்படுவது வெளி விஷயங்களை லயிப்பது சொல்லப்படவில்லை, ஆத்மாவை லயித்திருப்பது சொல்லப்படும். ஆலயம் சொல்றோம் கோயிலுக்கு. ஆலயம்னா என்ன? ஆத்மா லயிக்கும் இடம் ஆலயம். கோயில். கோயில் என்னது? கோ என்றால் பெரியது, கோவென்னு சொல்றது இல்லை. இல்லென்றால் இல்லம். ஊர்லயே பெரிய வீடு யாருக்கு? ராஜா தான் இருக்கும். அதோட பெருசா கோயில். கோயில் பெரிய இல்லம், அதான் கோயில். கோ என்றால் பெரிய, பெரிய இல்லம் கோயில். மிகப்பெரிய இறைவன் குடியிருக்கும் இல்லம் கோயில். அந்த காலத்துல கோவிலோட உயரத்துக்கு அதிகமாக வீடு கட்ட மாட்டார்கள். இப்போ பிள்ளையார் கோயிலை கட்டிடுறாங்க, ஏற்ற மாதிரி 4 மாடி பிளாட் கட்டுறான். பிள்ளையார் தலைக்கு மேல உட்காந்து லெட்டின் போறான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. நாடு எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும். அதனால சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உயரமா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதோட உயரமா வராத படிக்க கூட்டு அதுக்கு மேல கட்டிடுவாங்க. நம்மால் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி குடியிருக்கிறவங்க விலகின்னு பார்க்கல. கோவிலுக்கு ஏற்ற மாதிரி வீடு இருந்து எடுத்து குடியிருந்து அவ்வளவுதான். கோயில இன்னைக்கு திருவண்ணாமலை பாருங்க, கோவிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போனீங்கன்னா நிறைய ரோடு போயிடும், கடைசி வரைக்கும் ஏரி வரைக்கும் கொண்டு போகும். அப்படிதான் பிளான் பண்ணுவாங்க. கோவிலுக்கு ஏற்ற மாதிரி வீடு இருக்கு, விளங்காது. ஆத்மா லயிக்கும் இடம் ஆலயம் இருக்கா சொல்ல வந்தேன். ஆத்மா லயிக்கும் இடம் ஆலயம் என்றால் மனது லயிக்கும் இடம் ஆத்மா. அந்த மனோலயத்தை தான் இங்க பகவான் பேசுறார். மனசு லயித்து விடுகிறது. அப்ப அங்க மனசு இருக்கா? இல்லை. ராமகிருஷ்ண பரமேஸ்வர் ராவணா சமாதிக்கு போயிடுவாரு. இறைவனோட நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அடுத்த செகண்ட்ல சமாதிக்கு போயிடுவார். அவர் பக்தி. இறைவனோட நாமத்தை சொன்ன அடுத்த செகண்ட் சமாதி. எப்போ வெளியே வருவார் தெரியாது. பேர்பட்ட பக்திமான்.
இது லைத்து. ஏன்னா அப்போ அவர் ஞான மார்க்கத்துக்கு என்டர் ஆகல, தன்னைத்தான் உணரவும் இல்லை, காளியை பார்த்து காளியை பார்க்கணும் ஏங்கிட்டு இருந்த காலகட்டம். ஒன்னும் சம்மதிக்கிறோம். அதுதான் மிக உயர்ந்த நிலையை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மிக உயர்ந்த நிலை தான், ஆனா முடிந்த நிலை கிடையாது. பாப்பாஜி போன ஜென்மத்தில் நான் சொன்ன கதை சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன ஜென்மம் கிருஷ்ண பக்தராக இருந்தாரு. சமாதியில் இருக்கிறப்ப அவரை இறந்துட்டான்னு எடுத்து போச்சுட்டாங்க எல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்க? அவரு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி 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 லயத்திலேயே இருக்கார். முந்தின ஜென்மத்தில், இந்த ஜென்மத்திலையும் பகவானை சந்திக்கிற வரைக்கும் லயத்துல தான் இருக்காரு. லயம் லயம் என்றா என்ன அர்த்தம்? ஆத்மால தான் லயிச்சிருக்கு, தப்பு தப்பே கிடையாது. ஆனா அது முடிவல்ல, அங்கதான் பிரச்சனை. அது முடிவல்ல. நான் சொன்ன அதே உதாரணத்தை திருப்பி சொல்றேன். கிணத்துக்குள்ள விட்ட பக்கெட் மாதிரி எப்ப வேணா இழுத்துடலாம். அங்கு மனம் இறக்கவில்லை, அங்கு மனம் புழைத்து கொண்டிருக்கிறது. சௌக்கியமா சேஃபா அதே மாதிரி இருக்கு. லயத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனசு எப்படி இருந்துச்சோ அதே மனசு அப்படியே சௌக்கியமா இருக்கு. லயத்திலிருந்து எந்திரிச்ச உடனே திருப்பி எந்திரிச்சு செயல்படும், அவ்வளவுதான். ஒரு கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கங்கை கரையில் ஒரு யோகி இருந்தாரு. அப்படியே தியானத்துக்கு போயிட்டாரு, லயத்துக்கு போயிட்டாரு, முழிச்சாரு. சிஷ்யா தண்ணி கொண்டாரு. தண்ணி கொண்டதுல திருப்பியும் லயத்துக்கு போயிட்டாரு. வருஷங்கள் 500 600 வருஷங்கள் 1000 வருஷங்கள் ஓடிடுச்சு. அப்புறம் திருப்பியும் அந்த சமாதியிலேருந்து முழிக்கிறாரு. முழிச்ச உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, சிஷ்யா தண்ணி எங்க? அங்கே சிஷ்யெல்லாம் செத்துப்போ 500 வருஷம் ஆச்சு. கங்கையே போக்கு மாதிரி வேற பக்கம் போக ஆரம்பிச்சு. இது பகவான் இந்த கதையை உதாரணம் சொல்றாரு. எத்தனை வருஷம் அந்த நிலையில் இருந்தாலும் உன்னோட கடைசி எண்ணம் எதுவோ அதுல இருந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப என்ன யூஸ்? 500 வருஷம் அவரு பயத்துலதான் இருந்தாரு, ஆத்மால தான் மூழ்கி இருந்தாரு. என்ன புண்ணியம்? கடைசி தாட்டு நின்னுது, திருப்பி அதுல ஆரம்பிச்சிட்டாரு. நடுவில் 500 வருஷம் வேஸ்ட் ஆனதான மிச்சம். புரியுதா? புரியல? புரியுது. மனோலயம் அப்படின்றது தூக்கம் மாதிரி. தூங்குறோம், ஒண்ணுமே தெரியல, திருப்பி எந்திரிக்கிறோம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் நிக்கோலஸ் ரொம்ப இந்த பாயிண்ட்ல தூக்கத்திலையும் எந்திரிச்ச உடனே அப்புறம் தான் தெரியுது நல்லா தூங்குனேன். தூங்குறப்ப தெரியல. தூங்குறப்ப எங்க இருந்தோம்? ஆத்மாலதான் இருந்தோம். மனசு ஆத்மாலதான் ஒழுங்கி இருந்துச்சு. ஆனா தூங்குறப்ப தெரியல. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருந்ததுன்னு தெரியுது. அது மாத்திரம் இல்ல, எத்தனை வருஷம் தூங்கினாலும் முக்தி பெற முடியாது. ஆத்மாத்தான் இருக்கும், தூங்கிட்டே இருக்க முடியுமா? தூங்கிட்டே இருந்தா முக்தி வந்துருமா? வராது. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே விழிப்பு நிலையில தான் வருது. விவகாரங்கள் போன்றப்பதான் விவகாரங்களால சுடப்படும் பொழுது, வேதனைகள் அடையும் பொழுது, துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் இந்த நனவு நிலையில் வருகிறது. வரும் பொழுதுதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், நான் யார், ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன ஏது, இறைவன் ஒருத்தருக்கான போய் கும்பிடலாமா? இது எல்லா பிரச்சனைகளுமே பிரச்சனைகள் வரும் நேரமாகிய நனவில் தான் வருகிறது. நனவில் வரும் பிரச்சனையை நனவில் தான் தீர்க்கணும், டீல் பண்ணணும், சால்வ் பண்ணணும். அதனால இது தூக்கத்தில் அடைய முடியாது. எத்தனை காலம் தூக்கத்தில் இருந்தாலும் ஒரு புண்ணியம் கிடையாது. ஆனால் தூக்கத்தில் இருந்தா
பலன் இல்லைன்னு சொல்லிட்டேன். தூக்கத்தில் தான் நஷ்டம். பெரிய ரொம்ப வேகமாக தலையிட்டு தூக்கத்தில் தான் நஷ்டம். இது என்ன புதுசாக சொல்கிறீங்க? அப்போ தான் சந்தோஷமாக இருக்கு, அப்போ தான் ஆத்மாவில் மூழ்கி இருக்கும். நஷ்டம்ன்றீங்க? நஷ்டம்தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் மனதிற்கு வேண்டிய சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? ஆத்மாவில் கிடைக்கிறது. ஆத்மாவில் மனசு எப்போ போய் ஒடுங்குது? தூக்கத்தில். அப்ப தூக்கத்தில் ரீசார்ஜ் ஆகிக்குது. தூக்கத்தில் மனது ரீசார்ஜ் ஆகிக்குது. ரீசார்ஜ் ஆனாலும் மனசு ரொம்ப வேகமாக செயல்படும். படுவப்படாதா? அப்போ நல்லதா கெட்டதா? கெட்டது. அதனால குறைவாக தூங்கியப்பார்கள் தியானம் கைகூடும். ரீசார்ஜ் ஆகிறது குறைஞ்சிருச்சுன்னா பேட்டரி டவுன்ல இருக்கும். பேட்டரி டவுன்ல இருந்தா பிளேயிங் வில் பி டவுன், சவுண்ட் வராது, மனசு அடங்கி கிடக்கும். அதனால சிவராத்திரி மாதிரி விரத நாட்கள்ல பகல்லையும் ராத்திரிலையும் தூங்காம முழிச்சிருந்து அடுத்த நாள் தியானம் பண்ணுங்கன்றது. அப்ப தூங்க வேண்டாமா? தூங்காமல் எந்த பைத்தியம் பிடிச்சிடும். அப்ப என்னதான் செய்யறது? கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இரவு என்பது 12 மணி நேரம், பகல்றது 12 மணி நேரம். அந்த இரவுல 12 மணி நேரத்துல 1/3 4 மணி நேரம் தூங்குன்ற. 4 மணி நேரம் தூங்குன்ற. அதுலயும் குறிப்பாக 4 மணி நேரம் சொல்றது எப்போ? 10லிருந்து 2. எப்ப தூங்கினாலும் சரி, மொத்தம் ஒரு 4 hours. தூங்காமலே இருக்கிறவனுக்கு யோகம் வராது, தூங்கிக்கிட்டே இருக்கிறவனுக்கு யோகம் வராது. தூங்காம இருக்கிறவன் பைத்தியம் பிடிச்சிடும், தூங்கிக்கிட்டே இருக்கிறவன் மந்த அதிகாரி, தமோ குணம், அவனுக்கும் வராது. அதனால இன்னிலிருந்து பெரியவர் 4 மணி நேரம் தான் தூங்குவார். நினைச்ச மாத்திரம் தூக்கம் வந்தா எந்திரிச்சு நடப்பார், மூஞ்சி கழுவிட்டு தியானத்தில் உட்காரு. லயத்துக்காக சொல்றேன். மனது ஆத்மாவை லயமாகும் பொழுது நெகட்டிவ் ரிசல்ட் தூக்கத்தில். சமாதியில நெகட்டிவ் ரிசல்ட் வராட்டி போனாலும் ப்ராக்ரஸ் கிடையாது, எலிமினேஷன் ஆஃப் தி மைண்ட் கிடையாது. இட் இஸ் ஒன்லி சஸ்பெண்டட். இட் இஸ் ஒன்லி சஸ்பெண்டட். நிறுத்தி வச்சிருக்கோம், கடிகாரத்தை நிறுத்தி வச்சிருக்கோம். கீ கொடுத்தா திருப்பி ஓடும். நிறுத்தி வச்சு என்ன செய்யுது? காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தவனை மணியை கேட்டு திருப்பியும் டைம் செட். சஸ்பெண்டட். சஸ்பெண்ட் பண்ணி வச்சு ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால இந்த நிலை விரும்பத்தகுந்த நிலை அல்ல. கேவல நிர்வகிப்ப சமாதி விரும்பத்தகுந்த நிலை அல்ல. அப்ப என்ன விரும்பத்தகுது? என்ன? நாசம். லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம். மனசை அடக்கிறதுல 2 வகைகள் இருக்கு. லயம் இத்தனை நேரம் பார்த்தோம். அடுத்தது நாசம். நாசம் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ். மனசெல்லாம் செயல்பட முடியுமா? தாராளமாக முடியும். உடம்பு தன்னோட வேலையை தான் செய்து கொண்டே இருக்கும். மனசு இருந்து டைரக்ட் பண்ணி செய்யணும். ஆமா, மனசு இல்லாட்டி எப்படி? மனதின் மூலமாக ஆத்மா டைரக்ட் பண்ணும். மனது டைரக்ட் பண்ணி நடக்கும் செயல்களை இந்த அளவுக்கு தெளிவாக நன்றாக நடக்கும் பொழுது, மனதின் மூலமாக ஆத்மா டைரக்ட் பண்றப்ப எப்படி இருக்கும்? நீங்களே கற்பனை பண்ணுங்க. அதனால ஒரு ஞானிக்கு பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏரோநாட்டிக்ஸோ எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய, மெடிசின் எதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை.
எதுவும் தெரியாமலே அதோட உச்சத்தை அவங்க சொல்லுவாங்க, சொல்ல முடியும், செய்வாங்க. பகவானில் நிறைய கேஸ் பார்க்கலாம். தீராத வியாதி வரப்போ அந்த அந்த மூலை அந்த இலையை கொண்டு அது கூட அப்படியே வாயில் போட்டு சரியாயிடும். அவர் கேன்சர் வந்தப்போ ஒரு பாட்டில் என்னென்னோ மருந்தெல்லாம் கிடக்குது. அதே மாதிரி கேன்சரோட அதே இடத்துல இன்னொரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரி இருக்குது, இந்த மருந்து பாட்டு சும்மா எடுத்துக்கூட ஒரே பாட்டில் மருந்து சரியாச்சு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தோட பீக் இந்த முடிவு அவங்களுக்கு தெரியும். நம்மள மாதிரி பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி எல்லாம் படிக்காமலேயே அந்த முடிவு அவங்க சொல்லுவாங்க. அது கரெக்ட். ஏன்னா நாசமான இடத்துல ஆத்மா செயல்படுது. ஒன்றும் இல்லை, சாதாரண கொஞ்சம் ஆள் மனசுல இருந்து செயல்பட்டு பாருங்களேன். இன்ட்யூஷன், நீங்க எனக்கு இன்ட்யூஷன் செயல்பட்டு பாருங்க. இன்ட்யூஷன் செயல்பு ஆல்மோஸ்ட் கரெக்ட். ஒரு மனுஷன் பார்க்குறோம், பார்த்த உடனே இவன் கொஞ்சம் விரும்பத்தகாத ஆள் மாதிரி இருக்கு, தூரம் ஒதுக்கிக்கலான்னு தோணுது. சில பேர் பார்த்தா மரியாதையாக கையெழுத்து கும்பிடு போல தோணுது. இதெல்லாம் இன்ட்யூஷன். ஆள் மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்குனாக்க, ஆள் மனசுக்கும் மூலமாகிய ஆத்மாக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இந்த மைண்டு இஸ் தி ரிஃப்ளெக்டட் லைட் ஆஃப் தி ஆத்மா. ஆத்மாவின் பிரதிபலிக்கப்பட்ட ஒளி இது. பிரதிபலிக்கப்பட்ட ஒளிக்கே இவ்வளவு சக்தி என்றால் மூலத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். மனம் என்பது பகல் சந்திரன் போல், அதற்கு வேலை கிடையாது. ஞானிக்கு மனசு இருக்கான இருக்கு. எப்படி இருக்கு? பகல் சந்திரன் போல இருக்கு. சூரியன் இருக்கிறப்போ சந்திரனுக்கு என்ன வேலை இருக்கு? அது மாதிரி ஆத்மா வேலை செய்யும் போது சந்திரனுக்கு என்ன வேலை இருக்கிறது, மூளைக்கு என்ன வேலை இருக்கிறது, மனதிற்கு என்ன வேலை இருக்கிறது. சோ மனசு நாசமானா வேலை சிறப்பாக நடக்கும். காரியம் தாமே நடக்கும். பகவான் வாக்கு எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் இது. காரியம் தாமே நடக்கும். எப்படி இங்கிருந்து வீட்டுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு போறப்போ, கார் ஓட்டுறப்போ நீங்க பாட்டு ஏதோ சிந்தனை பண்ணிட்டே ஓட்டி வீடு போய் சேர்ந்துடுறீங்க. ஒரு வண்டியா எட்டி எட்டி பார்த்துட்டு போறது இல்லை. நடந்து போறப்போ கல் இருக்கா முள் இருக்கான்னு பார்த்து நடக்குது. நீங்க பாட்டு நடக்கிறீங்க, வீடு போய் சேர்ந்துடுறீங்க. மனம் எங்கேயோ இருக்கிறது, காரியம் தானே நடந்து இருக்கிறது. ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை தூங்குகிறது, தாய் எழுப்பி பால் ஊட்டி திருப்பி தூங்குகிறது. காலைல எழுந்து என்ன சொல்லுது, அம்மா ராத்திரி எனக்கு பாலே கொடுக்குறேன். அது எந்திரிச்சு பால் குடிச்சு தூங்கிடுச்சு. அதுக்கு தெரியல, ஆனா காரியம் நடந்துருச்சு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கு, தூக்கத்திலே பாலை குடிச்சு திருப்பி தூங்கிடுச்சு. காரியம் தானே நடக்கும். லயமானால் தான் விமோச்சனம். மன்னிக்கணும், லயமானால் டெம்பரரி, நாசமானால் தான் விமோசனம். நாசமானால் மட்டுமே முக்தி அடைய முடியும். லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கு. ஒடுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. அதான் சொல்லியிருக்கு ரெண்டாவது வரையில. லயத்துள்ளது எழும் உந்தி பெற. லயத்தில் இருக்கிறது எந்திரிச்சிடும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திருப்பி எந்திரிச்சு பழைய மாதிரி செயல்படும். எழாது உரு மாய்ந்ததேல் உந்தி பெற. உரு மாய்ந்ததுன்னா எண்ணங்கள் எல்லாம் அழிச்சு மனசு உரு போயிருச்சுனாக்கா எழாது, எந்திரிக்க. இதுதான் பகவான் சொல்றாரு. இப்ப எண்ணங்கள் வராம தடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ, எண்ணங்கள் வராத நிலைக்கு நாம் முன்னேறிவிட்டால்
எண்ணங்களை வரவழைப்பது இதை விட கஷ்டமா இருக்கும். எண்ணங்களை நிறுத்துவதற்கு இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கோ, எண்ணங்களை நிறுத்தி பழகிட்டா அதுக்கப்புறம் எண்ணத்தை வரவழைக்கிறது இதை விட கஷ்டமா இருக்கும். சில ஞானிகள் தெளிவாக பேசுவார்கள், பகவானை போல, மகாசாமிகள் போல. சில பேர் பேசுறது ஒண்ணுமே புரியுது. சேஷாரசங்களை படித்து 2 பேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நான் படித்து பார்த்தேன், ஒன்றுமே புரியல. லாட்டப்பட்டா நியமம் வாமிக்கும் தண்டவாளம் ரயில் எது அப்படியே போய்ட்டு என்ன பேசுறாரு ஒன்று தெரியாது. அவர் தெளிவாக தான் இருக்காரு, ஆனால் வார்த்தைகள் தெரியாது. எல்லா ஞானிகள் நிலையும் ஒன்றே, ஆனால் வெளிப்பாடுகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தன் குழந்தை மாதிரி இருக்கும், அப்படி ஒருத்தன் உண்மத்தனா சேஷாரசாமி மாதிரி உளறிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தன் பேய் மாதிரி பித்தன் மாதிரி எங்கேயோ சுற்றிட்டு இருப்பான். இன்னொருத்தன் பிச்சைக்கார மாதிரி ரோட்ல சுற்றிட்டு இருப்பான். இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டு இருப்பான். இன்னொருத்தன் ராஜாங்கமே நடத்திட்டு இருப்பான். ஜனகர் அவங்க எப்படி வேணா இருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாம்பின் கால் பாம்பறியுன்ற மாதிரி ஞானி தான் இன்னொரு ஞானி அடையாளம் காண முடியும். அதனால யாரையும் பார்த்து தாழ்த்தி எடை போட்டக்கூடாது. சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிறவங்களே, சுற்றி இருக்கும் விலங்குகள், பூனை நாயெல்லாம் தான் நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகுது பார்த்தீங்களா, அதை பற்றி பகவான் சொல்ற, எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இதெல்லாம் பூர்வ ஜென்ம வசத்தால் இங்கே வந்து இருக்குது. பூர்வ ஜென்ம வசத்தால் இவங்க நம்ம சுற்றி இருக்குது. இன்னொருத்தர் இதில் சொல்றாரு, எந்த சட்டைக்கு உள்ள எந்த ஜீவனம், உடம்ப பார்க்காத, உள்ள என்ன ஜீவனம். எத்தனை பெரிய யோகி இந்த ஜென்மத்தில் இந்த விலங்கு ரூபம் எடுத்தோ இல்லை சாதாரண மனித ரூபம் எடுத்தோ வந்திருக்கிறானோ தெரியாது. நல்ல நிலையிலிருந்து லேசா நழுவி இருப்பாங்க, நல்ல நிலையில உயிர் போயிருக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு திருப்பியும் சாதாரண மனுஷனா பிறந்து 16 வயசு வரைக்கும் பகவான யாரும் ஞானம் ஆவாரு, ஞானி ஆவாரு. அதுக்கு அறிகுறிகள் தெரிஞ்ச விளையாடிட்டு குத்து விளையாட்டு இருந்தார். குத்திட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தார். எந்த சட்டக்குள்ள எந்த பாம்போ தெரியாது. யாரையும் அலட்சியப்படுத்திடாதீங்க. மன நாசத்தை பத்தி பேசிட்டு மனசை நாசம் பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நாசம் பண்ணலான்னு பார்க்கிறோம். கண்ட்ரோல் பண்ணாம நாசம் பண்றது கஷ்டம். பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். 1008 எண்ணங்களா விரிவடைகிற மனசை வீக்கு. அதை நீங்க ஏகாக்கிரதைக்கு, ஒருநிலைப்பாடுக்கு, கான்சன்ட்ரேஷன் கொண்டுட்டு வரப்போ ஸ்ட்ராங் ஆகுது. அந்த ஸ்ட்ராங்கான மனசு தான் உள்முகப்படும். அந்த ஸ்ட்ரென்த் கொண்டு வர்றது தான் மெடிடேஷன். மெடிடேஷனே நம்ம நோக்கம் கிடையாது. மெடிடேஷன் பண்றது டு ஸ்ட்ரென்தன் தி மைண்ட், டு மேக் இட் பவர்ஃபுல் எனஃப் டு டர்ன் வித்தின். மெடிடேஷன் பண்றது மனதை பலமாக்கி, அந்த பலம் வாய்ந்த மனதை உள்முகப்படுத்துவதற்கு. பலம் வாய்ந்த மனது தான் உள்முகப்படும், இல்லாட்டி வெளியே நோக்கி தான் ஓடும். So meditation is a prelude for Atma Vichara. It gives you the strength to turn within and start Atma Vichara. The end, the realization, the self-realization, the mukti comes only through Atma Vichara. வேற வழியே இல்லைன்னு பகவானே சொல்லிட்டார். வேறு உபாயம் இல்லை பகவான்.
லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்கம் லயத்தொழுது எழும் உந்தி பெற எழாது உருமாய்ந்ததில் உந்தி பெற எழாது உருமாய்ந்ததில் உந்தி பெற. அப்புறம் எப்படி பகவான் பேசினார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஆத்மாவிலேருந்து உணர்ந்து பேசுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன பேசுனா அவங்களுக்கு. ஞானிகள் குழந்தைகள் மாதிரி. குழந்தை அந்த செகண்டு ஏதோ ஒன்று கேட்கும், அழுவும், அடம்பிடிக்கும். அடுத்த செகண்ட் விட்டு மறந்துடும். அதுக்கப்புறம் அது பிடிச்சிக்கிட்டு இருக்காது. நம்மனா விடுவோமா? அழ வச்சுட்டோம், அவனை நான் திருப்பி அழ வைக்க அவன் விட மாட்டேன். அந்த வெஞ்சன்ஸ் வச்சு உட்காந்துட்டு இருக்கும். குழந்தை அப்படி கிடையாது. அதான் பரட்டான் அழுவும் சொல்லி ஒரு பொம்மையை கொடுத்தா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. அது மறந்துடுச்சு. அதனால குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்றது. அடுத்த செகண்ட் விட்டுருவாங்க, பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஞானி அப்படித்தான். அந்தந்த செகண்டை செயல்பட்டு அந்த செகண்ட் அதோட விட்டுருவாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க அவங்களுக்கே தெரியும். ஆனால் பர்ஃபெக்டா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வேதம். அவங்க பேசுறது தான் வேதம். அவங்க என்ன பேசினாலும் வேதம். அவங்க என்ன பேசினாலும் அமிர்தம். அவங்க என்ன பேசினாலும் அதான் இறைவன் பேச்சு. அதனாலதான் பல ஞானிகளை கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க, அவங்க வார்த்தைகள் கூட எக்ஸாக்டா அதே வார்த்தைகள் வரும். அவங்க நிலையை, அனுபவத்தை, சொரூபத்தை பற்றி விளக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும். ரமண பகவான் பேசுற மாதிரி தான் நிசர்க தத்மகராஜ் நடைதல் ஒரு ஞானி இருந்தார், அவர் பேசுவார். ஆனந்தமயமான ஒரு ஞானி அவங்க பேசுவாங்க. ஆதிசங்கரர் பேச பகவான் பேசுறது ஒத்துருக்கு. அன்னைக்கு ஆதிசங்கராயிரத்தை பேசினா அதே அவள் தான் இப்போ தமிழ்ல பேசிட்டு பகவான் சொல்றது. அன்னைக்கு ஆதிசங்கராயிருந்து வடமொழியில பேசினா அதே ஆள் தான் இப்போ தமிழ்ல பேசிட்டு இருக்குன்னு சொல்றது. ஸோ லயம் என்பது நமக்கு வேண்டாத வேலை, தவிர்க்கப்பட வேண்டிய வேலை. அட்வான்ஸ் ஸ்டேஜ் போறவங்க ஞாபகம் வச்சுக்கங்க, லயத்துக்கு போயிடாதீங்க. லயம் வருவாறு இருந்தால் பகவான் நிறைய பேரை அவனை எழுப்பி விடு, கண்ணமோடு தியானம் பண்ணிட்டு இருப்பான், அவனை எழுப்பி விடு, அவனை எந்திரிச்ச உடனே இப்ப கிரிவலம் பட்டுவான். என்ன பகவான் ஆச்சு? இப்படி 4 மணி நேரம் உட்காந்தா பெரிய தியானம் நினைச்சுக்கிறாங்க. பகவான் சொல்ற இட் இஸ் நாட் டிசைரபிள், தெரிஞ்சுக்குங்க. இட் இஸ் நாட் டிசைரபிள். கேட்டுக்கிட்டீங்களா? அண்ணாமலை சாமிகள் சொல்றாரு, கணிசம் 2-5 நிமிஷம் ஒரு தடவை கை காலையா அப்படி இப்படியாச்சும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. நைட்டுக்கு போகாம இருக்கு. சும்மா கண்ட மூடிட்டு அப்படியே மணிக்கணக்கு உட்காந்துப்பா எப்போ ஏற்பட்ட தியானம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது அப்போ ஏற்பட்ட தியானம் தேவையில்லை. நம்ம எய்ம் நிர்விகல்ப கேவல நிர்விகல்ப சமாதி அல்ல. நம்மளோட எய்ம், லட்சியம், முடிவு, முக்தி. முக்திக்கு தேவையான சகஜ நிர்விகல்ப சமாதி. சகஜம் எய்கிட்டே அந்த நிலையில் இருக்கணும். அதனால தொழில் செஞ்சுக்கிட்டே இந்த தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணிக்கிட்டே தொழில் பண்ணலாம். மரக்கட்டை மாதிரி உட்காந்து இருக்கிறது. சினிமாவில் பார்த்துருப்பீங்க, மேலே புத்தெல்லாம் கட்டி பறவையெல்லாம் வந்துட்டு போகும். அது அல்ல, அது முடிந்த நிலை அல்ல, அது முக்தி அல்ல. அவங்க லயத்தில் கிடக்கிறாங்கன்னு அர்த்தம். அது உயர்ந்த நிலை தான், ஆனால் முடிந்த நிலை அல்ல. முடிந்த நிலை நாசம், மனோ நாசம், எண்ணங்கள் இல்லாத நிலை, எண்ணங்கள் இல்லாமல் செயல்படும் நிலை, தேவைப்படும் பொழுது ஆத்மாவிலிருந்து பேசும் நிலை. அந்த நிலையை அடைவதற்கு ரமண பகவான் அருள்பாலிக்கும். ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை.
ஒடுக்க வழியை ஒடுங்கும் குணத்தை. அடுத்த வரி, விடுக்கவே ஓர் வழி உந்தீபர. விடுக்கவே ஓர் வழி உந்தீபர. அடுத்த வரி, வீயும் அதன் உரு உந்தீபர. வீயும் அதன் உரு உந்தீபர. இத்தனை நாள் பகவான் எப்படி வழி, வழி என்றால் இங்க தெரியும் உங்களுக்கு, காற்று, சுவாசம், பிராணன். எப்படி அதை அடக்கி யோக மார்க்கத்தில் கும்பகத்தை ஏற்படுத்தி வலையில விழுந்த பறவை போல அதை அடக்கி மனசை அதன் மூலமாக அடக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அதே ஃபர்தரா கண்டினியூ பண்ணி என்ன சொல்றாரு, ஒடுக்க வழியை ஒடுங்கும் உளத்தை. பிராணனை அடக்குவதால் ஒடுக்கப்படும் உள்ளத்தை, அதாவது மனதை. பிராணாயாமத்தால் அடக்கப்படும் ஒடுக்கப்படும் ஒடுங்கும் மனதை. விடுக்கவே ஓர் வழி, ஒரு வழியில் செலுத்தும் போது, விடுக்கவேன செலுத்துதல், விடுக்கவே ஓர் வழி உந்தீபர. ஒரு வழியில் செலுத்தும் போது, செலுத்தவே செலுத்தினால் என்ன ஆகும், வீயும் அதன் உரு உந்தீபர. அதோட உரு வீழ்ந்துடும், மாஞ்சிடும், இல்லாம போயிடும். சுவாசத்தை, பிராணத்தை அடக்குவதால் ஒடுங்குகின்ற மனதை ஒரு வழியில் செலுத்தினால் அதனோட உரு, மனதனோட உரு விழுந்துவிடும் அர்த்தம். காற்றை அடக்குவதனால் மனசு அடங்குகிறது என்பதை விரிவாக பார்த்துவிட்டோம். அதில் உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதையும் பார்த்துவிட்டோம். அதனால பகவான் சொல்லியிருக்கிற லகு பிராணாயாமத்தை கடைபிடிப்போம் என்று நாம் எல்லாம் உறுதி செய்திருக்கிறோம். உங்கள் நினைவிற்காக சொல்லுங்கள், லகு பிராணாயம் என்பது மூச்சை அதிகமாக இழுப்பதோ குறைப்பதோ கூட்டுவதோ குறைப்பதோ கிடையாது, அடக்குவதும் கிடையாது. சுவாசத்தை அதன் போக்கில் விட்டு அதை கவனித்தால், அது எந்த ரேஷியோவில் எப்படி போனாலும் அப்படி நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் அதை அப்படி கவனித்தா சுவாசம் அடங்கும். சுவாசம் அடங்கும் பொழுது சுவாசத்தின் சூக்ஷ்மமாகிய மனதும் அடங்கும். இது மாதிரி செய்யறப்போ அடங்குற மனசை பகவான் சொல்ற விடுக்கவே ஒரு வழி, ஒரு வழியில விடணுன்றாரு. என்ன வழி? பகவான் வழி. இங்க பகவான் சொல்றது ஞான மார்க்கமாகி ஆத்ம விசாரம் என்கிற பகவானோட ஸ்பெஷல், இது மகா யோகா. விடுக்க ஓர் வழி, இங்க சொல்ற பகவான் ஓர் வழி வந்து ஆத்மாவில் செலுத்துதல், மனதை ஆத்மாவில் செலுத்துதல். அந்த காற்றால் ஏற்பட்ட சுவாச அடக்கத்தால் ஏற்பட்ட மன அடக்கத்தை, அடங்கிய மனதை ஆத்ம விசாரம் என்ற ஆத்மாவில் செலுத்துகின்ற அந்த வழியில், அந்த ஓர் வழியில், அந்த ஒரே வழியில் செலுத்தினால் அதனோட உரு மாய்ந்துவிடும். அதாவது மனதின் உரு மாய்ந்துவிடும், அதாவது மனது இல்லாமல் போய்விடும், அதாவது எண்ணங்களே இல்லாமல் போய்விடும். இதுதான் இதோட கருத்து. ஆத்மாவில் செலுத்துதல், இதுதான் கிருஷ்ண பகவான் கீதையில சொல்லியிருக்கார்.
கிருஷ்ண பகவான் கீதையில் என்ன சொல்றார்? வைராகியம் பூண்டு அபியாசம் செய்தால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மனசு அடங்கிடும். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா நீ ரொம்ப ஈஸியா சொல்ற, மனசு அடக்கு மனசு அடக்கு. மனசு அடக்குது, வாயு அடக்கிறது, வாயு சஞ்சலிக்குது, அதை போய் எங்கேயாவது அடக்கிறது, காற்று அடிக்குது, அதை போய் எப்படி அடக்கிறது? அதே மாதிரி அதோட கஷ்டமா இருக்கு, நீ இன்னும் ஈஸியா சொல்ற அப்படின்னாக்க கிருஷ்ண பரமத்தான் பதில் சொல்ற, ஆமா நீ சொல்றது வாஸ்தவம் தான், வாயு அடக்கிறது மாதிரி சஞ்சலிக்கிற காற்று அடக்கிற மாதிரி மனசு அடக்கிறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. வைராகியம் பூண்டு அபியாசம் செய்தால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அடங்கிடும். கண்டிப்பா அடங்கும். அது என்ன வைராகியம் பூண்டு அபியாசம் செய்வது அப்படின்றால், வைராகியம் என்றால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராகம் என்றால் ஆசை, விராகம், வைராகியம் என்றால் பற்றற்ற நிலை, நிராசை, பற்றுகளை எல்லாம் துறந்து. இது எப்ப ஆகுது நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, ஆகணும் ஆக்கணும். முயற்சி பண்ணிட்டு இருந்தா அடங்கிடும் ஆசைகள்லாம். ஆசையை நிறைவேற்றாமல் இருந்தாவே பாதி அடங்கிடும். ஆசையை நிறைவேற்றும் பொழுது என்ன ஆகிறது? மனது திருப்தி பெறுகிறது. மனது திருப்தி பெறுவதால் அது மீண்டும் அந்த ஆசையை கேட்கிறது. மீண்டும் மீண்டும் அந்த ஆசையை மனது கேட்பதற்கு காரணமே நீங்கள் திருப்தி செய்வதுதான். நீங்கள் திருப்தி செய்யாவிட்டால் என்ன ஆகும்? அந்த ஆசையை நிறைவேற்றாவிட்டால் என்ன ஆகும்? திருப்பி திருப்பி 4 தடவை 5 தடவை வரும். அப்புறம் என்ன ஆகும்? இவன் விட்டு கொடுக்க மாட்டான், அது ஓஞ்சிடும். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றினா அந்த ஆசை இன்னும் அதிகமாகும், கொழுந்து விட்டு எரியும், இடுப்புல விட்ட நெய் மாறி. நீங்க நிறைவேற்றாட்டு என்ன ஆகும்? மனசுக்கு தன்னோட ஆசை அபிலாஷை நிறைவேறவில்லை. நிறைவேறாததுனால என்ன ஆகும்? திருப்பி திருப்பி 2-3 தடவை 4 தடவை கேட்கும், கொடுக்க மாட்டேன். நீங்க பிடிவாத பண்ண என்ன செய்யும்? இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அது ஓய ஆரம்பிச்சிடும். இப்படிதான் மனது பட்டினி போடணும். மனதை பட்டினி போட்டோம் என்றால், மனதின் ஆசையை நிறைவேற்றாமல் நாம் பிடிவாதாமல் இருந்தோம் என்றால், மனதில் இருக்கும் ஆசைகள் பலம் இழந்து வலுவிழந்து அந்த மனமே வீக்காக ஆரம்பிச்சோம். மனசுங்கிறது ஆசையை வச்சுக்கலாம். இதுக்குதான் வைராகியம் போன்றது. ஆசையை முதல்ல போர்சிபிளாக நிறைவேற்றாம இருக்கிறது. 5 புலன்கள் வழியாகத்தான் மனது வெளியே சென்று அறிவிக்கிறது. எந்த புலன் வழியாக எந்த ஆசை கேட்டால் அந்த புலனை அதை நிறைவேற்றாமல் தடுக்க வேண்டும். அந்த புலனை நீங்கள் தடுக்கும் பொழுது புலன் வழியாக உள்ளே செல்லும் விஷயம் தடுக்கப்படுகிறது. புலன் வழியாக உள்ளே செல்லும் விஷயம் தடுக்கப்படும் பொழுது மனதிற்கு சாப்பாடு தீனி கிடைக்கவில்லை. கிடைக்காததுனால அது ஓய ஆரம்பிச்சு. உனக்கு சாப்பாடு போட்டால் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதை பட்னி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாக ஆரம்பிச்சிடும். மனசை பட்னி போடணும். மனசை பட்னி போடுறதுனா ஆசை இல்லாமல் இருக்கணும். ஆசை இல்லாமல் இருக்கணும்னா பஞ்ச புலன்கள் 5 புலன்களையும் அது போக்கில் விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த பில்டிங் 5 வாசல் இருக்கும், 5 வாசலும் க்ளோஸ் பண்ணிடணும். 5 வாசலை க்ளோஸ் பண்ணிட்டாக்க திருடன் யாரும் உள்ள வர முடியாது. அப்போ திருட்டு போகாது. அங்குள்ள கல்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் நீரையோ அருணாசலாம் அவங்கள உள்ள வர விட்டு உள்ள வராம தடுத்துட்டு மனசுக்கு அது கேட்கறது கொடுக்க கூடாது.
மனசுக்கு அது கேட்பது கொடுக்காமல் இருந்தாவே இட் வில் பி ஸ்டார் டு டெத். எது கேட்குதோ, எதெல்லாம் கேட்குதோ, எந்த உலக ரீதியான விஷயங்கள் எல்லாம் கேட்குதோ அதெல்லாம் மருங்க, கொடுக்காதீங்க. கொடுக்காம இருந்தீங்கன்னாவே போதும். அதுதான் வைராகியத்துக்கு எளிதான வழியை சொல்லி கொடுத்துட்டு. அப்படி வைராகியம் பூண்டு அபியாசம் செய்து கொண்டிருந்தால், அபியாசம் செய்யறதுன்னா அபியாசம் பண்ணணும். அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கும் விளக்கம், ஒவ்வொரு தடவை மனசு வெளியே போகும்போதும் அதை கொண்டுட்டு வந்து ஆத்மாவிட்ட அபியாசம், பிராக்டிஸ். அபியாசம்னா பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வைராகியம் போனணும், ஆசைகளை திறக்கணும். ஆசைகளை திறந்ததுக்கு அப்புறம் அபியாசம் பண்ணணும். மனசு எப்பெல்லாம் வெளிமுகப்பட்டு போகுதோ அப்பெல்லாம் அந்த மனசை திருப்பி கொண்டுட்டு வந்து ஆத்மா கிட்ட வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மனசு அடங்கிடுண்டா அர்ஜுனா கவலைப்படாதேன்னு கிருஷ்ண பகவான் வாக்கு. அதுதான் இங்க பகவான் சொல்றாரு, ஒரு வழியில் அதை விடுக்க, ஆத்மா கிட்ட அதை செலுத்த. எது? மனசு. எந்த மனசு? பிராணாயாமத்தால் அடக்கப்பட்ட மனதை ஆத்மாவில் செலுத்த. அதோட உரு போயிரும் சொல்றேன். உரு போயிரும். உரு போயிரும்னா என்ன அர்த்தம்? மனசுனே ஒண்ணு இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த பாட்டு பார்த்தோம் இல்லையா, அசரவண மாலையில், அம்புவில் ஆலி போல் அன்பு உருவனில் என்னை அன்பா கரைத்தருள் அருணாச்சலம். தண்ணீரை பனிக்கட்டி போல உதாரணம் கொடுத்து, அன்பே உருவான உள்ள எனக்கு கிடைச்சிருன்னு சொல்றேன். அம்புவில்னா தண்ணி, ஆலினா பனிக்கட்டு. பனிக்கட்டு எதுல இருந்து வந்துச்சு? தண்ணியில இருந்து தான் வந்துச்சு. கரைஞ்சா என்ன ஆகும்? தண்ணியா தான் ஆகும். ஸோ தண்ணியும் பனிக்கட்டியும் வேற வேற இல்லை. ஆனா பனிக்கட்டி ஆறப்போ அதுக்கு ஒரு உருவம் வந்து விட்டது, ஷேப். அதுக்கு ஒரு பேர் வந்துருச்சு, நேம் அண்ட் ஃபார்ம். நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாது நேம் அண்ட் ஃபார்ம் எடுத்து, உருவம் இல்லாத உருவத்தையும் பேரையும் எடுத்து போச்சு. அந்த உருவத்தையும் பேரையும் எடுத்து விட்டால் அது உருவமற்ற தனியாக மாறிவிடும். அது மாதிரி இந்த அடங்கின மனசை, அடக்கப்பட்ட மனசை, ஃபோர்சிபிளாக அடக்கப்பட்ட மனசை அதோட நிறுத்திட்டா கொஞ்சம் திருப்பி எழுந்திரிச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். அதோட நிறுத்திடாம இப்போ ஞான மார்க்கத்தில் வந்து இந்த அடக்கப்பட்ட மனதை உள்வகப்படுத்தி ஆத்மாவில் சேர்க்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். அடக்கிறது அதுக்கு தான். பிராணாயாமத்தினால, மூர்த்தி ஞானத்தினால, ஜபத்தினால, ஆகார நியமத்தால, இதனாலெல்லாம் மனசை அடக்கணும். மனசை கண்ட்ரோல் கொண்டுட்டு வந்தோம். கொண்டுட்டு வந்து எதுக்கு? அதை பிடிச்சு அடக்கிறது. விட்டுட்டோம்னா திருப்பி பழைய பார்த்து தலை வச்சு ஆடும். ஒரு வழியில் விடணும், அந்த வழியில் விட வேண்டாம்னு சொல்றாரு. அண்ணாமலை சாமி சொல்றார், ஆத்மஸ்நானம் கற்றுக்கொண்ட ஒருவன், தெரிந்த ஒருவன், பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்க ஒருவன் அதையே தொடர்ந்து பிடித்து செய்து கொண்டிருக்க வேற வழிகளில் போக வேண்டாம்னு சொல்றாரு. ஒரு ஞானியோட உபதேசம். ஓர் வழி. பகவான் ஒரு இடத்துல சொல்றாரு, பகவானோட நாமத்தை பத்தி, கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்றதை பத்தி அவர் சொல்றாரு, chant Bhagavan Nama to the exclusion of all other thoughts. இது எல்லா எண்ணங்களையும் நீக்கி இறை நாமத்தை மட்டும் சொல். அது மாதிரி இங்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட மனதை நாம் ஆத்ம விசாரம் என்ற வழியில் ஆத்மாவிடம் செலுத்திக் கொண்டே இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவில் போய் கரைஞ்சி. என்ன செய்யறோம்? ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு நிழல் இருக்கு,
சுற்றி வெயில் இருக்கு. மரத்துக்கு கீழே கொஞ்சம் உட்காந்து இருக்கிறோம், உடனே அப்புறம் வெயில போய் சுற்றணும், வேத்துருது, உடனே திருப்பி மரத்துக்கு கீழேருந்து உட்காரணும். இப்படி செஞ்சுக்கிட்டு இல்லாமல் பர்மனெண்ட் மரத்துக்கு கீழே உட்காந்துடணும். இதுவும் பகவான் கொடுக்குற உதாரணம் தான். பகவான் இன்னொரு உதாரணம் தர்றாரு. ஒரு மாடு இருக்கு, வெளியெல்லாம் திரிஞ்சு பழகிருச்சு, ரோடெல்லாம் தெரிஞ்சு கண்டது கடியது எல்லாத்தையும் தெரிஞ்சு பழகிருச்சு. அதை வீட்டை கட்டி போட்டால் அது அடங்காது, அம்மா அம்மா அம்மாவோன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் சில நாளையே அதுக்கு வெளியே கிடைக்கிற அந்த பைப்பு தீனியை விட நல்ல புல்லை கொடுத்து பழக்கிட்டா அப்புறம் நீ மாடை கழிச்சு விட்டா கூட வெளியே போகாது, இந்த புல்லை தின்னு எங்கேயே படுத்து கிடக்கும். இது பகவான் சொல்றார். பகவான் இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? எப்படி நம்ம மனசை கண்ட்ரோல் கொண்டுட்டு வரதுக்கு சொல்றாரு. இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு யானையை பார்த்தீங்கன்னா தும்பிக்கையை பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டே இருக்கும், அதனால சும்மா இருக்கவே முடியாது. அது மாதிரி சதா நம்ம மனசை செயலிச்சுக்கிட்டே இருக்கு. அது அடக்கத்துக்கு பகவான் என்ன சொல்றாரு? யானையோட துதுக்கியை நிறுத்துவதற்கு யானை பாகன் என்ன செய்வான்னா ஒரு சங்கிலியை எடுத்து துதுக்கியில கொடுத்துருவான். சங்கிலியோ குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துருவான். கொடுத்துட்டு யானை நினைச்சுக்கும், பாகன் உத்தரவு போட்டால் அதை பிடிச்சி சொல்லிட்டு பிடிச்சிட்டு பேசாம ஆட ஃப்ரீயா விட்டா இப்படி 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 ஆடுற துதிக்கை, அது துதிக்க சங்கிலியோ இல்லை குச்சியோ பாகன் கொடுத்து விட்டால் அது பிடிச்சிட்டு நிற்கும், இதான் உத்தரவுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு பேசாமல் நிற்கும். அது மாதிரி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதை ஒரு மூர்த்தி அல்லது ஒரு மந்திரத்தில் நிலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார். இதெல்லாம் பகவான் கொடுத்த உதாரணங்கள், என்னோட உதாரணங்கள் கிடையாது. இந்த உதாரணங்கள் நாம் தெரிந்துக்க வேண்டியது ஆத்ம விசாரம். ஆத்மாவில் மனதை செலுத்தும் வழியை தெரிந்து கொண்ட பின்னர் அதிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறுமன பிராணாயாமம் செய்து மனதை அடக்கி கொண்டிருந்தால் அடக்கிவிட்டால் அது மாத்திரமே போதாது. அதை அடக்குவதன் நோக்கமே அதை ஆத்மாவில் செலுத்துவது. அந்த வேலையை செஞ்சா அதோட உரு மாய்ந்திடும், அது உருவம் இல்லாம போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்படின்னு மனசுக்கு உருவம் இருக்கா? மனசுன்னு ஒரு உருவமோ ஒரு அமைப்போ ஒரு உறுப்போ கிடையாது. அதோட அர்த்தம் என்னன்னாக்க எல்லா எண்ணங்களும் நீங்கிவிடும், ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்ற பேரமைதி கிடைக்கும். மனசோட உரு போச்சுனாக்கா நமக்கு கிடைப்பது ஒரு ஸ்டில்னஸ், ஒரு நிசப்தம், ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதி, ஒரு பேரமைதி. அதுதான் நம் ஒரிஜினல் ஆத்ம நிலை. அது கிடைக்கும் பகவான் சொல்ற. இதுதான் நான் ஒரு தடவை சத்சங்கத்தில் சொன்னேன். இந்த பாட்டுக்கு ரெலவெண்டா இருக்கிறதுனால திருப்பி சொல்றேன். சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் சித் ஜட கிரந்தி பேதம் சொல்லுவாங்க. சித் ஜட கிரந்தி பேதம். சித் என்றால் உங்களுக்கு தெரியும், சத் சித் ஆனந்தத்தில் வர சித்து உணர்வு, பேருணர்வு, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு யாருக்கு இருக்கும்? ஆத்மாக்கள். சித் என்றால் ஆத்மாவை குறிக்கிறது. ஜடம் என்றால் இந்த உடலை குறிக்கும். உடல் தானாக எதுவும் செய்யாது. உடம்புக்கு வலிக்குதுன்னு உடம்பு சொல்லாது, மனசு தான் சொல்லும். உடம்புக்கு சுகமா இருக்குன்னு உடம்பு சொல்லாது, மனசு தான் சொல்லும். அதனால எப்பேற்பட்ட வலியா இருந்தாலும் தூங்கிக்கணும்னு தெரியுது. ஏன்னா அது உணர்வு மனசு தான். ரொம்ப வலி ஜாஸ்தி ஆச்சுன்னா டாக்டருங்க செடேட்டிவ்ஸ் கொடுத்து தூங்க வச்சு வலியை மறக்க வைக்கிறாங்க. மொத்தத்துக்கு மனசு இல்லாமல் போனால் வலி தெரியாது.
சந்தோஷமும் தெரியாது, துக்கமும் தெரியாது. அதனால உடம்பு ஜடம்னு சொல்லணும். இந்த ஜடமாகிய உடலையும் பேருணர்வாகிய சித்தையும் கனெக்ட் பண்ண ஒன்று. கனெக்ட் பண்ற சில ஒரு பாலம் இருக்கிறது, ஒரு முடிச்சு இருக்கிறது. அதுக்கு கிரந்தி. கிரந்தி என்றால் முடிச்சு. இந்த பரமாத்மாவையும் பரத்தையும் இந்த ஜடமாகி உடலையும் முடிச்சு போடுகிறது. அந்த முடிச்சுக்கு பேரு தான் மனசு அல்லது அகங்காரம். இதுதான் இந்த பரத்தையும் ஜடத்தையும் இணைக்கும் முடிச்சு அல்லது பாலம். இங்க இருந்து நீங்க கருவாய் போகணும்னா பாலத்தை உடைச்சாச்சுதான் போக முடியாது. பாலத்தோட ஸ்பெக்டத்தை நிற்கிறது. அது மாதிரி இந்த கிரந்தியை, இந்த முடித்தை அவிழ்த்து விட்டால் மனம் என்கிற அகதை என்கிற இந்த முடிச்சை அவிழ்த்து விட்டால் கனெக்ஷன் கட்டாது. கனெக்ஷன் கட்டானா லைட் எரிய. அதனால நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஜடமாகிய உடலையும் பரமாகிய சத்தையும் சித்தையும் ஆனந்தத்தையும் எனக்கும் பாலமாக இருக்கின்ற மனதை நீக்க வேண்டும். அதை மாத்திரம் செஞ்சுட்டா எல்லா ப்ராப்ளமே சால்வ். செஞ்சுட்டா என்ன ஆகும்? இல்லாத மனம் இல்லை என்று ஆகிவிடும். இல்லாத மனசை இப்போ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். நினச்சிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு இருப்பு கொடுத்துட்டோம். இருப்பு கொடுத்ததுனால அது கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கனெக்ஷனை எடுத்துட்டா பிரம்மம் பிரம்மமாக இருந்து கொண்டே இருக்கும். இது ஜடமாகிய உடம்பு அதோட கர்ம பிரகாரம் வாழ வேண்டிய காலம் வாழ்ந்து அது மாய்ந்து. அதோட காலம் அது இருந்து மாய்ந்துவிடும் சொன்ன. அதோட காலம் இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டம் இருக்குமானா இருக்கு. என் கனெக்ஷன் கட்டே இருக்கு. ஜடத்தோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றது மனசு. அந்த மனசை எடுத்துட்டதுனால ஜடத்தோட ஃபீலிங்ஸ் எதுவும் நம்மளை பாதிக்காது. அதனாலதான் ஒரு ஞானி ஆனவன் அவனுக்கு வலிக்குது, கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்கல்ல, நம்மளோட பார்வையிலிருந்து அவங்க ஆக்சுவலா கஷ்டப்படுறது. அவளுக்கு வலியே தெரியாது. அவங்களுக்கு வலி பெரிய வலி கூட கடவுள் இருக்கிற வழிபாடு தான் தெரியும். நடுவில் இருக்கிற இந்த வில்லனை, இந்த மறைப்பை, இந்த திரையை, இந்த முடிச்சை, இந்த பாலத்தை நீக்கிவிட்டால் சகல விதமான ஆத்ம சிந்தனைகள் முடிந்து விட்டு. இதுக்குத்தான் ஒரு வழியில விடணும். எந்த வழியில விடணும்? ஆத்மா கிட்ட செலுத்தணும். ஆத்மா கிட்ட செலுத்தினா என்ன ஆகும்? ஆத்மாவில அடங்கிரும், மனோநாசம் ஆகும். மனோநாசம் ஆகும். அதாவது மனசுன்றது கெட்டதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மனசு எப்ப கெட்டது தெரியுங்களா? வெளிமுகப்பட்டு செயல்படும் போதுதான் அது ஜீவாத்மாவா வருது. மனசு கெட்டது இல்லை. மனசு வெளிமுகப்படும் போதுதான் கெட்டு. அதே மனசு உள்வகப்பட்டு போச்சுன்னா அதுதான் ஆத்மா. மனசு வெளிமுகப்பட்டு போனா அது உலகத்தையும் ஜீவர்களையும் ஜெகத்தையும் ஈஸ்வரனையும் பண்ணிக்கிட்டு அதோட வழியில் அதை உணர்ந்துட்டு இன்னும் கோடிக்கணக்கான வழியில் அது இழுத்துட்டு போகுது. அந்த மனதையே வெளியே போகாம ஐம்புலன்களை தடுத்து நிறுத்திவிட்டால் மனது பிடிப்பில்லாமல் இருக்காது. மனதிற்கு ஒரு பிடிப்பு எப்போ தேவை? அது உடம்ப பிடிச்சிட்டு இருக்கு. உடம்பு வழியா வெளியே போறதை தடுத்துட்டா அதுக்கு அங்க வேலை இல்லை. அப்போ இயல்பாகவே அது தன்னோட மூலத்திற்கு சென்று விடும். ஏனென்றால் அதுக்கு பிடிமானம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியமெல்லாம்
இந்த உடம்ப பிடிச்சிட்டு இருக்கிற மனசை உடம்ப உட செய்யணும். அவ்வளவுதான். உடம்ப மனசு வியாபிச்சிட்டு இருக்கு. இந்த உடம்ப வியாபிச்சிட்டு இருக்கிற மனசை உடம்புல இருந்து பிரிக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஆன்மீக வேலை. இந்த உடம்பை வியாபித்து கொண்டிருக்கும் மனதை உடம்பிலிருந்து பிரித்து விட்டால் அதற்கு பிடிமானம் இல்லாத காரணத்தினால், வெளிமுகப்பட்டு ஓட முடியாத காரணத்தினால் உள்முகப்பட்டு ஆத்மாவாகி தன் மூலத்தில் ஒடுங்கிவிடும். அதுவே பிரசானவதி என்கிற ஜீவன் முக்தி நிலை. அதனாலதான் மனசோட குணங்களை பத்தி நம்ம பார்த்திருப்போம், சொல்லியிருக்கேன். தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம்ட்டு. அந்த சத்துவ குணத்துல மலின சத்துவ குணம், நிஷேத சத்துவ குணம், சுத்த சத்துவ குணம் சொல்லியிருக்கேன். அந்த சுத்த சத்துவ குணம் ஆத்மாவே. ஞானி ஏங்குவது அந்த சுத்த சத்துவ குணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு விதேக முக்தி ஆகும் பொழுது அந்த சுத்த சத்துவ மனமும் ஹிருதயத்தில் ஒழுங்கி. இவ்வளவு ஏன் சொல்றேன்னாக்கா, மனசை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்றேன். மனசை வெளியே விடாம உள்ள அடிக்கிட்டோம்னா போதும். வெளியே விட்டாதான் பிரச்சனை. இதுக்குதான் ஒரு வழியில செலுத்துன்ற, இந்த வழியில செலுத்து, ஆத்மா கிட்ட செலுத்து. விடுக்குவே ஒரு வழி உந்திக்கிற, வீயும் அதன் ஒரு உந்தி. அதோட ஒரு ஆடாம்பல் ஒரு எண்ணங்கள் அது அழிஞ்சிரும். ஆத்மாவில போய் இறங்கிரும். ஆத்மாவாக எப்பவுமே சாஸ்வதமா இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருப்பதற்கு ரமண பகவான் அருள் புரிய வேண்டும்.